தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக் கிழப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த உலகிலே வேடிக்கை மனிதர்கள் அதிகமாய்த்தான் இருக்கிறார்கள். காதை கடித்தாவது தான் பட்டத்தை வெல்ல வேண்டும் நினைத்த மைக் டைசன், மேக்ஸ் பிக்சிங் செய்தாவது கிரிக்கெட்டிலே வெல்ல வேண்டும் என்று நினைத்த வீரர்கள், ஊக்க மருந்து உண்டாவது ஜெயிக்க துடிக்கிற வீரர்கள், இப்படி எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று போராடுகிற உலகிலே இன்றைய நற்செய்தி, இன்றைய 2ஆம் வாசகமும் நம்மை இப்படியாவது நன்றாயிருங்கள் என்று சொல்லி அழைக்கிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5. விளையாட்டிலே வீரர்கள் அனைவருமே குறிப்பிட்ட விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடினால்தான் கோப்பையை வெல்ல முடியும் என்கிறார் பவுலடிகளார். ஆம், எல்லாமே ஏதோ ஒரு விதிமுறைகளுக்குட்பட்டு தான் இருக்கிறது. விதிமுறைகளை விட்டு வெளியே வந்தால் நாம் விளையாட்டிலே சேர்க்கப்பட மாட்டோம். அதே போலத்தான் இந்த உலகிலே கூட விதிமுறைகளுக்கு உட்பட்டிருக்கிற வரை இந்த உலகில் நம்மாலும் ஜெயிக்க முடியும் என்கிறார் இயேசு. இன்றைக்கு நீதியற்ற கண்காணிப்பாளனை காட்டி அவனை பாருங்கள், அவன் எப்படியாவது தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய நிலைமையை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானே, நீ ஏன் நினைப்பதில்லை? நான் கிறிஸ்துவனாய் இருப்பதற்காக எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவனின் அன்பை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இவனது அருளை அருகாமையை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பதற்றம், என்கிற ஒரு ஆசை, என்கிற ஒரு வாஞ்சை ஏன் இல்லை? இன்றைக்கு அருமையாக இயேசு சொல்லுகிறார், உன்னிடம் ஒரு சிலவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக செய்ய வேண்டியது, நடத்தி காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறார். நான் எந்த அளவுக்கு என்னுடைய பணிகளை நேர்மையாய் செய்கிறேன்? இன்றைக்கு நேர்மை என்கிற தராசிலே எடை போட்டால் எத்தனையோ பேர் அங்கே பஞ்சை விட லேசாய் போகிறார்கள்.